ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் நம்ம டெய்லி ஒரு டிப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கருப்பு சுண்டலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி சிம்பிளா டேஸ்டா செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டல் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிடலாம். 1/4 கப் தேங்காய், 10 முந்திரி பருப்பு, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதில் ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இதை கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இதை ஒரு கிளறி விட்டுறலாம். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுறலாம். இதை கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை ஊற்றிடலாம். தேங்காயை ஊற்றிட்டு சுண்டைக்கடலையை நான் நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் வச்சு வேக விட்டுருக்கேன். இதை போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி இதை வேக விட்டுறலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வற்றி வந்துடும். பாருங்கள், இது ஓரளவு வற்றிருச்சு. இதை ஒரு கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையில தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கருப்பு சுண்டைக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.